வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஹெல்த் எடுத்துட்டாவே இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு என்னால சொல்ல முடியும். நம்ம எதுவோ பார்த்தோம், பட் எல்லாத்தோட அதிமுக்கியமான விஷயம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஜீரண மண்டலம், அதுல வரக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கான தீர்வுகள். அதுல இன்னைக்கு 99.9% பீப்புள் தப்பு பண்ணிட்டு இருக்கோம். நான் இன்னைக்கு மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க புரிஞ்சுக்குவீங்க, சே இந்த சின்ன விஷயத்தை கரெக்ட் பண்ண எவ்வளவு பெரிய இது சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அதுக்கு ஒரு பெருசா செலவு பண்ண வேண்டியதுல சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம இதுல பண்ணக்கூடிய தவறுகள் தான் எல்லாத்துக்கும் ஆரம்பிச்சிருது. இந்த ஜீரண மண்டலத்தை ஆரம்பிக்கும் போது நான் ஐ வாண்ட் டு டெல் சம்திங் இன்ட்ரெஸ்டிங் டு யூ. இவர் யாரு தெரியுங்களா? எல்லாத்துக்கும் தெரியும், ஸ்டீவ் ஜாப்ஸ். கேஷ் ரிச் கம்பெனின்னு சொல்லுவாங்க, ஆப்பிள் கம்பெனி. இன்னைக்கு அந்த கம்பெனியோட ஓனர். உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல் பர்சன் இருந்தவர். கேஷ் ரிச் கம்பெனியோட ஓனரா இருந்தவர். இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 46 வயசு, 46 இல்ல, இவரோட ஆட்டோபயோகிராபி கண்டிப்பா ஒவ்வொருத்தர் படிக்கணும். ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க நினைக்கிறீங்கன்னா ஒரு 40-42 வயசுல இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கு வந்து ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன். He started going to hospital. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிஞ்சு அசிடிட்டி, கேஸ்ட்ரிக், இந்த மாதிரி டைஜஷன் அப்பப்போ வரும். செம்ம மெடிசின் சாப்பிடுவாரு, அப்படி சரியாயிரும். ஒரு 49 வயசுல கண்டுபிடிச்சாங்க. கொஞ்சம் வயிற்று வலி அதிகமாகும் போது அப்புறம் தான் போயெல்லாம் அட்மிட். அமெரிக்காவில உலகத்திலேயே பவர்ஃபுல்லான கண்ட்ரி, அதுல நம்பர் 1 ஹாஸ்பிட்டல் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தாரு. சோ போய் பாக்குறாரு, இவருக்கு வந்து ஒரு பேன்கிரியாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு கேன்சர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 7-8 வருஷம் ஆகி போச்சு. கண்டுபிடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் 2-3 வந்துருச்சு. தென் வந்து பாத்தீங்கன்னா பர்மனன்ட்ல அட்மிட் ஆகி 2-3 வருஷம் ட்ரீட்மெண்ட் பாக்குறாரு. ஒரு 54 வயசுல இவரே பூரா ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு ஸ்டடி பண்றாரு. ஏன்னா பவர்ஃபுல் இன்ஜினியர் இல்லையா, தன்னோட பாடி இதெல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு இவரே சஜஸ்ட் பண்ணாரு, இப்போதைக்கு என்னோட நான் பிழைக்கிறது கஷ்டம், ஒரு பண்ணலாம், என்னோட லிவரை மாத்திருங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா கேன்சர் வந்து லிவருக்கு பரவிடுச்சு. லிவரை சேஞ்ச் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் இதோட வந்தாரு. தன்னோட 56 வயசுன்னு நினைக்கிறேன், இறந்துட்டாரு. நல்லா திங்க் பண்ணுங்க, 40 வயசுல உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா டாப் 10 பணக்கார ஒருத்தர் வந்த ஒரு நபர், இன்னைக்கு மிகப்பெரிய கம்பெனியுடைய ஓனர் இருந்தவர், பவர்ஃபுல்லான பர்சன். ஆனா ஹெல்த்ல வந்து பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டாரு. அப்ப அவரோட ஆட்டோபயோகிராபி, அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆட்டோபயோகிராபி எழுதியிருக்காரு தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றுல. அதுல ஒரு இடத்துல சொல்றாரு, கொஞ்சம் டாக்டர் வந்து ப்ராப்பரா ஆக்சுவலா வந்து அந்த ப்ராப்பரா ஸ்டடி பண்ணி என்னோட கேன்சர் வந்து ஆரம்ப ஸ்டேஜ் கண்டுபிடிச்சிருந்திருக்கலாம். பட் டாக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தேர் நெவர் இன்டு ரூட் காஸ். நான் சொல்ல, அவர் சொல்றாரு, இறக்க போறதுக்கு முன்னாடி அவர் எழுதுற புக்ல சொல்லியிருக்காரு, கொஞ்சம் முன்னாடி கண்டுபிடிச்சிருந்தா நான் ஆக்சுவலா எப்ப இறக்க போறா பிறந்திருக்க மாட்டேன். எவ்வளவு பெயின்ஃபுல் வந்திருக்கு எழுதும் போது, இருந்தாலும் பெயின்ஃபுல்லாக எழுதியிருக்காரு. எதுக்காக இது சொல்ல வந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்ஸ்டிபேஷன், அசிடிட்டி, இந்த கேஸ்ட்ரிக் எல்லாம் வந்து ஒரு நோயாவே பாக்குறது இல்ல. அது எப்படி ஹாஸ்பிட்டல் ஓகே அப்படின்ட்டு போயிடும். அங்கதான் வந்து பிரச்சனை வந்து ஆன ஆரம்பிக்குது. இல்லாட்டி அவ்வளவு பணக்காரர், அவ்வளவு பணம் சம்பாதிச்சு அவர் கடைசியில் எழுதுறாரு, நான் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் மேல கவனம் வச்சிருந்தேன்னா இவ்வளவு நினைச்சு பாருங்க. ஒரு 15 வருஷம் ஹாஸ்பிட்டல் மருந்து, 40 வருஷம் உலகத்துடைய பெரிய பணக்காரர். ஆனா 42 வயசுல அதை அனுபவிக்க முடியல ஒரு நாள். பாவம், 15 வருஷம் ஹாஸ்பிட்டல் போய் கடைசியில் 10 வருஷம் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க ஒரு கேன்சர் அப்படிங்கிறத. நம்மள எப்ப இருந்து சொல்லிட்டு இஎஸ்ஆர் டெஸ்ட் எடுங்க, இஎஸ்ஆர் டெஸ்ட் எடுங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்கறது இல்லை. அப்போ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது, 49 வயசுல கண்டுபிடிக்கிறாங்க ஒரு கேன்சர் அப்படின்னு. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட், கீமோதெரபி, அதை பண்ணி இதை பண்ணி 55 வயசுல இவரே முடிவு பண்றாரு, என்னோட லிவர் மாத்திரம் கொஞ்சம் ரெடி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது டாக்டர் சொல்ல, இவரு ஸ்டடி பண்ணி. எப்ப என்ஜினியர், அதனால என்ஜினியர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் குறைய சொல்ல, என்ஜினியர்ஸ் ஆல்வேஸ் எக்ஸ்பர்ட் இன் ஃபைண்டிங் த ரூட் காஸ். ஒரு பிரச்சனை வந்து அடியாளத்து வரைக்கும் போய் பார்ப்பாங்க. அதனால வண்டியெல்லாம் நல்லா மெயின்டெனன்ஸ் நடக்குது, நம்ம பாடி வந்ததுக்கு மெயின்டெனன்ஸ் நடக்கிறது இல்லை. அப்போ அவர் போய் பார்த்துட்டு அவரே சஜஸ்ட் பண்ணாரு டாக்டருக்கு, நான் என்னோட லிவர் மாத்துங்க. அப்ப அதே மாதிரி மாத்துறாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு வருஷம் இருக்காரு. அப்புறம் அந்த புக்கெல்லாம் எழுதுறாரு. அவர் சொன்ன ஒரே விஷயம் வந்து பாத்தீங்கன்னா டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். அதைத்தான் நம்ம வந்து மணிக்கணக்கு ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட ஐ ஸ்போக் மோர் தென் 300 hours இந்த லாஸ்ட் 1.5 years. எவ்ரிடே ஆல்மோஸ்ட் 1 hour பேசியிருக்கேன்.
அது எத்தனை பேர் அந்த வீடியோஸ் பாக்குறீங்க, எத்தனை நீங்க வந்து உங்க பாடி பத்தி கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இந்த கம்யூனிட்டிக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு வருஷமாவது இருக்கணும். அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துக்குள்ள ஒரு சுண்டு வரலை பத்தி வந்து பாத்தீங்கன்னா 4 நாள் பேசலாம். இந்த சுண்டு வரல இருக்கிற நகம், தோல், இந்த ஏரியா பத்தி மட்டும் அவ்வளவு விஷயங்கள் இருக்குது பாடிக்குள்ள. அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. நம்ம அதெல்லாம் தெரியாம இதுக்கெல்லாம் அது எப்படி ஒரு சாதாரண ஒரு காருக்கு வந்து எப்படி பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறோம். கரெக்டான பெட்ரோல் அடிக்கிறோம். டீசல் என்னைக்காவது ஒருத்தர் வந்து பெட்ரோல் அடிக்கிற போது டீசல் மாத்தி அடிச்சுட்டாகணும், சும்மா விட்டுருவீங்களா? ஆனா நீங்க தினம் தினம் வந்து பாத்தீங்கன்னா உடம்புக்குள்ள என்ன உணவு போட்டிருக்கீங்க நம்ம என்னைக்காவது கவனிச்சு பார்த்துருக்கிறோமா? அந்த கார் எத்தனை நாளைக்கு வச்சிருப்போம், அந்த கார் அப்படியே போனதுக்கு ஒரிஜினல் ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கும், இங்க உங்களுக்கு ஒரிஜினல் ஸ்பேர் கிடைக்காது. சோ நம்ம ஜீரண மண்டலம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான மண்டலம் உடம்புல இருக்கிற அத்தனை மண்டலத்தோட. அதுக்கு அடுத்துதான் இம்யூனிட்டி எல்லாமே வரும். சோ ஜீரண மண்டலத்துடைய வேலை என்ன? முக்கியமான வேலை 3 வேலைதான். நீங்க சாப்பிடுற சாப்பாட்டை வந்து ஜீரணம் பண்ணணும். ஜீரணம் ரெண்டா பிரிக்கலாதீங்க. அதை கூழ் மாதிரி மாத்தணும். அதுக்கு இறைப்பை, அதுக்குள்ள ஆசிட், அதுக்கப்புறம் சிறுகுடலுக்கு போய் அந்த சத்து வந்து பிரிக்கப்படணும். உடம்பு வேணுங்கிற சத்து எடுக்கணும். அதுக்கப்புறம் கழிவு வந்து வெளியேறணும். அப்போ உணவு அரைக்கப்படணும், சத்து பிரிக்கப்படணும், கழிவு வெளியேற்றப்படணும். இந்த 3 நடந்துச்சுன்னா ஜீரண மண்டலம் கரெக்டா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். உங்களுக்கு அல்சர், வயிற்றுல எரிச்சல் ப்ராப்ளம், கேஸ்ட்ரிக், அசிடிட்டி இருந்துச்சுன்னா சரியா அரைக்கப்படலன்னு அர்த்தம். பசியின்மை இருந்துச்சு அப்படின்னா சரியா அரைக்கப்படலன்னு அர்த்தம். அடுத்தது சத்து உறிஞ்சப்படணும். நீங்க குண்டாயிட்டே போறீங்க, ஒல்லியாயிட்டே போறீங்க, உங்களுக்கு எனர்ஜி இல்ல, டயர்ட் ஆகுறீங்க, சரியான இம்யூனிட்டி வேலை செய்ய மாட்டேங்குதுன்னா சத்து பிரிக்கப்படலன்னு அர்த்தம். சாப்பிடுறீங்க, அந்த சத்து உடம்பு கிடைக்க மாட்டேங்குது. 3வது கான்ஸ்டிபேஷன், பைல்ஸ், டைரியா, இந்த மாதிரி பிரச்சனைக்குன்னா கழிவு வந்து சரியா வெளியேறலின்னு அர்த்தம். இது வந்து ஒரு பெரிய டாபிக், நாள் கணக்க பேச வேண்டிய டாபிக். இன்னைக்கு நம்ம மேஜரோட போக்கஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டைஜஷன், அந்த சத்து பிரிக்கப்படுறதை தாண்டி மேஜர் அந்த கழிவு வெளியேறது. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு 99% பீப்புளுக்கு வந்து மலக்குடல் சுத்தமா இல்லை. அது உங்களுக்கு தெரியாது. உங்களுடைய மலக்குடல் வந்து சுத்தமா இல்லை. நான் உங்களுக்கு ஒரு இது போட்டிருந்தேன், ஒரு போட்டோ காமிச்சிருந்தேன், பிஃபோர் ஆஃப்டர்னு ஒரு போட்டோ. இன்னைக்கு இந்த லெப்ட் சைடு இருக்கிற மாதிரி மலக்குடல் நிறைய பேருக்கு இருக்கு. கழிவுகள் தேங்கி இருக்குது. நிறைய நல்ல பாக்டீரியாஸ் கூட கெட்ட பாக்டீரியா அழிச்சிட்டு இருக்குது. ஆனா நம்முடைய இந்த மீட்டிங் அட்டன் பண்ணி முடிக்கும் போது லெப்ட் சைடு மாதிரி இருக்கக்கூடிய உங்களுடைய மலக்குடல் ரைட் சைடு மாதிரி மறக்க நான் கேரண்டி வித்தின் 3 days. அதுக்கப்புறம் நீங்க பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையை அவ்வளவு அந்த பாடி அவ்வளவு லைட்டா இருக்கும். மோஷன் போறதுங்கிறது ஒரு சுக அனுபவமா இருக்கும். பாத்ரூம் கூட போனீங்கன்னா ஜஸ்ட் யூரின் போற டைம்ல உங்களுக்கு பாத்ரூம் போற டைம் ஆகும். 2 பாத்ரூம் போறதுக்கு அந்த மலக்குடல் வந்து இயங்கிறது கரெக்டா தெரியும் உங்களுக்கு. அந்த மலம் எப்படி முடியும் எல்லாமே நீங்க சொல்றேன். இன்னைக்கு இந்த மீட்டிங்கோட பர்பஸ் வந்து உங்களுடைய மலக்குடலை இப்படி லெப்ட் சைடு இருக்கிற மாதிரி இருக்கிறத ரைட் சைடு மாதிரி கிளீனா மாத்துறதுதான். அப்போ இந்த மாதிரி இருக்கிற மலக்குடல் தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு. இது சின்ன வயசுலயே சேர்ந்துட்டு வரும். அதனால கான்ஸ்டிபேஷன், கேஸ்ட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உடம்பு குண்டாகிறது, சரி ஜீரணமாகாம இருக்கிறது, எல்லா பிரச்சனையும் காரணம் அதாவது இந்த உங்களுடைய குடலுக்கும் மூளைக்கும் நெருங்கின தொடர்பு இருக்கு. இது ரெண்டு எப்பவுமே கம்யூனிகேட் பண்ணிக்க. எப்பவுமே எது உங்களுடைய மூளையும் உங்களுடைய குடலும். அடிக்கடி சொல்லுவாங்க டென்ஷன் ஆயிட்டீங்க அப்படின்னா வயிற்று அமிலம் சுரக்கும், வயிறு எரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் வெரி க்ளோஸ். இன்ஃபேக்ட் சொல்ல போனா உங்க கட்டுங்கிறது ஒரு விதமான மூளை தான். கட்ஸ் இருக்காது கேட்கறாங்க இல்லையா? கட் அப்படிங்கிறது இட்ஸ் ஆல்மோஸ்ட் யுவர் செகண்ட் பிரெயின். அப்போ குடல் சுத்தம் தான் உங்களுடைய இது. இன்னைக்கு நம்ம நிறைய விஷயம் பார்க்க போறோம். உங்களுக்கு ஷார்ட்டா அந்த அல்சர் ரிலேட்டடா ஷார்ட்டா சொல்லிட்டு ஐ எம் மெயின்லி இன்னைக்கு வந்து நிறைய உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்றது இந்த கோலன் கிளென்சிங். ஃபர்ஸ்ட் நம்ம ஜீரணம் பண்றது வாயில் ஆரம்பிக்குது. நிறைய பேர் வாய் யூஸ் பண்றதே இல்லை. வாயில் வந்து அந்த சலைவரி கிளாண்ட், அந்த உமிழ்நீர் வந்து சுரக்கணும். உமிழ்நீர் வந்து சாப்பாட்டோட மிக்ஸ் ஆகணும். கிட்டத்தட்ட உணவு வந்து பாத்தீங்கன்னா கூழ் மாதிரி வாயிலேயே ஆயிரும். இந்த சலைவரி கிளாண்டுக்கு எதிரி யாரு தெரியுமா? இந்த சலைவரி கிளாண்ட் எச்சில் சுரக்காதுக்கு எதிரி யாரு தெரியுமா? ஏர், காற்றுதான். அப்ப நீங்க சாப்பிடும்போது வாயை மூடி சாப்பிடணும். வாயை திறந்து வந்து மெனு பாருங்க, உமிழ்நீர் சுரக்காது. அப்படி சுரந்து இந்த உமிழ்நீர் அதுக்கப்புறம் இங்க போகுது உங்களுடைய உணவுக்குள்ள, ஈசோஃபேகஸ் வெளியே போய் வயிற்றுக்குள்ள போகுது. நீங்க எக்காரணத்தை கொண்டு நின்றுட்டு சாப்பிடக்கூடாது, நின்று தண்ணி குடிக்கக்கூடாது. அது என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். நான் வேக வேகமா சாப்பிடக்கூடாது. அது எல்லாம் எதை பாதிக்கும் நான் சொல்றேன்.
இந்த வயிற்றுல போய் வந்து பாத்தீங்கன்னா இந்த வயிற்றுக்குள்ள என்னன்னு சொல்றேன். நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, ஓ ஆசிட் சுரந்த வயிற்று புண்ணாயிடும். பவர்ஃபுல்லான ஆசிட், பட் இந்த வயிறு வந்து அமிலம் சுரந்துட்டே இருக்கும். அது வயிற்றுக்குள்ளேயே அந்த இறைப்பை சுவருக்குள்ளேயே கிளாண்ட் இருக்குது, அமிலம் சுரக்கிற மாதிரி ஒரு 3 லேயர் இருக்கு. இதை பத்தி டீட்டெயிலா அந்த அல்சர் வீடியோல பேசியிருக்கேன். இது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 7-8 லேயர் இருக்கும், மேஜரா 3 லேயர். அந்த ஃபர்ஸ்ட் லேயர் தான் கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ். அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து லிட்டர் கணக்கான ஆசிட் சுரக்கும், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சுரக்கிற ப்ராசஸே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 hours எக்ஸ்பெரிமெண்ட் தான். அவ்வளவு பியூட்டிஃபுல்லான ப்ராசஸ். உங்க காத்து எடுத்து அந்த கார்பன் டை ஆக்சைடு எடுத்து அச்சா அது எவ்வளவு உங்களுக்கு வந்து குளுக்கோஸ் அதுக்கு தகுந்த சாப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி ஆசிட் சுரக்கும். அந்த அதுக்கு கீழே வந்து பார்த்தா அந்த ஆசிட் வந்து உங்க இறைப்பை அந்த கை வச்சுன்னா கை காணாம போயிடும், எல்லா கிருமியும் அழிஞ்சிடும். அப்பேற்பட்ட அந்த ஆசிட் வந்து உங்களை பாதிக்காம இருக்காங்க. இடையில மியூக்கஸ் கிளாண்ட் சளி மாதிரி திறமை இருக்கும். இது வந்து pH வழி 2 தான், pH வழி 4 இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய இறைப்பை சுவர் எபித்தீலியல் செல்ஸ் இருக்கு கீழே லேயர். அதனால வந்து விரதம் இருந்தா ஒரு கரெக்ட் டைம் சாப்பிடலன்னா புண்ணு வராது. கண்டிப்பா கரெக்ட் டைம் சாப்பிடல ஆசிட் வந்து டைல்யூட் ஆயிருந்த வழியா இட் won't கிரியேட் அல்சர். பட் அல்சர் வரக்கு என்ன காரணம் உங்களுக்கு சொல்றேன் நான். அதுக்கு முன்னாடி இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வருதுன்னு சொல்றேன் இல்லையா, அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வயிற்றுக்குள்ள சாப்பாடு போகுது இல்லையா, அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வால்வு இருக்கு, ஸ்பின்ட்ரம் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க நின்றுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா சாப்பாடு வந்து இங்க டங்கு டங்கு விழுந்துச்சு அப்படின்னு வச்சுக்கல, இந்த மசில் வந்து லூஸ் ஆயிருது. லூஸா என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்ச நாள் வந்து ஆசிட் உள்ளக்கிற ஆசிட் இது எக்ஸ்டர் நான் ரிட்டர்ன் வால் மாதிரி உள்ள போறதுக்கு மட்டும் அளவு வந்து உள்ளக்கிறது வெளியே வர கலவு பண்ணது. அவ்வளவு ஒரு அது ஸ்பெஷல் மசில் அந்த இடத்துக்கு. அதை நம்ம என்ன பண்றோம், நின்றுட்டு தண்ணி குடிக்கிறோம், நின்றுட்டு சாப்பிடுறோம், சாப்பாடு வந்து சரியா மெல்லாமே உழுகுது. இது எல்லாமே இதுக்கு லோட் ஆகும். அதுக்கப்புறம் வயிற்றுல எப்பவுமே அரை வயிறு சாப்பிடணும், 1/4 வயிறு கேப் இருக்கும். எப்பவுமே 1/4 வயிறு இந்த ஆசிட் இதெல்லாம் இருக்கும். அப்பதான் இந்த டைஜஷன் நடக்கும்போது வந்து இந்த ஆசிட் வந்து இந்த ஹோல் வழியா வெளியேறாது. நிறைய பேர் வந்து சாப்பாடு ஃபுல்லா சாப்பிடுறது வயிறு நம்ப. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டே இருக்கிறது. அந்த டைஜஷன் நடக்கும்போது ஒரு 3 மணி நேரம் கேப் விடணும். அந்த டைஜஷன் நடக்கும்போது அந்த பிசைஞ்சிட்டு இருக்கும். அந்த பிசையும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த வாழ்வு ஓப்பனையும் சாப்பாடு உள்ள போற மாதிரி இருக்கக்கூடாது. தென் அது என்ன ஆகும், ஆசிட். இதுதான் அசிடிட்டியா வர்றது. இது வந்து தொண்டையில இந்த உணவு குழாய் புண்படுது. இன்ஃபேக்ட் இது வந்தா இது உணவு குழாய் கிட்ட வந்து அதுக்கப்புறம் சுவாச குழாய் விட நுரையீரல் வரைக்கும் போற அளவுக்கு நிறைய பேருக்கு காயும். ஜிஆர்டின்னு சொல்லுவாங்க, கேஸ்ட்ரோ ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் வந்து வெளியே வருது. இதுக்கு மெயின் காரணம் வந்து சாப்பிட்டு மல்லாக்கு படுக்கிறது, சாப்பிட்ட உடனே படுக்கிறது. இதெல்லாம் பண்ணி இந்த வால் வந்து லூஸ் பண்ணிடுறது. தென் வந்து புரோட்டீன் சத்து இருக்கிற சாப்பாடு சாப்பிடுறதுல மசில் ஸ்ட்ரென்த்னா இருக்காது. இதெல்லாம் தான் வந்து இந்த அசிடிட்டி வரக்கான மெயின் காரணம். இதுல வந்து எப்படி புண்ணாது அல்சர் வருதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதை பத்தி நான் டீட்டெயில் சொன்ன மாதிரி மெயினா வந்து அந்த ஆசிட் வந்து அங்க புண்ணாகல ஈசோஃபேகல் அல்சர் பேரு. அதுக்கடுத்து பெப்டிக் அல்சர் சொல்லுவாங்க. வயிற்றுக்குள்ளையும் இந்த டியோடனம், அதாவது சிறுகுடல கீழே வரது டியோடனம் பேர், அங்கதான் வந்து சத்து பிரியும். அந்த வரக்கூடிய புண்ணு. இந்த புண்ணு எதனால வருது அப்படின்னா இது வர காரணம் இந்த கிருமி ஹெச்பி பைலோரேன்னு பேரு இந்த கிருமி பேரு. உலகத்துல எப்பேற்பட்ட விஷயம் வயிற்றுக்குள்ள போனாலும் அந்த ஆசிட்ல கரைஞ்சிரும், இந்த ஒரு கிருமி தவிர. இந்த ஹெச் பைலோரி கிருமிகளுடைய ஸ்பெஷலைட் உடம்புடைய அதுக்கு இடையே ஒரு ஸ்பெஷலான சுரக்க வச்சு அது ஒரு கோட்டிங் மாதிரி அந்த ஆசிட்டிவை தாண்டி உள்ள போயிடும். இது ஒரு ஆச்சரியம் என்னன்னா உலகத்துல இருக்கிற 65% மக்களோட இறைப்பைக்குள்ள இந்த கிருமி இருக்கும். சரியா பாத்ரூம் போயிட்டு கை கழுவினாவோ, நகத்தை சரியா வெட்டாம இருந்தாவோ, அதே கண்டிஷன் ஒருத்தர் கை கொடுத்தீங்கன்னாவோ உங்களுக்கு இந்த கிருமி இருக்கு நிறைய இருக்கும் போது வந்து இன்னொருத்தருக்கு முட்டை கொடுத்தா கூட இந்த கிருமி ஒருத்தருக்கு பரவிடும். இதுதான் அல்சர் வர்றதுக்கான நம்பர் 1 ரீசன். இட்ஸ் த மெயின் ரீசன். இந்த கிருமி என்ன பண்ணும், அந்த வயிற்று சுரச்சு உள்ள போய் அது பாருங்க ஆசிட்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக இது ஒரு நிறைய ப்ராசஸ் பண்ணும். யூரேஸ் சுரந்து அதுக்கப்புறம் அது கார்பன் டை ஆக்சைடு வினைவு வாட்டரோட வினைவு செஞ்சு அமோனியா மாத்தி ஆல்கலைன் ஏரியாவை மாத்தி இதுதான் அது வசிக்கிறதுக்கான ஒரு அருமையான சூழ்நிலையை மாத்தி வச்சுக்கும். வயிற்ற இறைப்பை சுர நல்லா வளர்ந்துட்டு இருக்கும். இது செக் பண்ண நிறைய டெஸ்ட் இருக்குது. இதுக்கு ஒரு கிட் மாதிரி கொடுப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா பிளட் அவுட் செக் பண்ணலாம். நம்ம வாயில ஊதுனோம்னா அது பழுவு மாதிரி கொடுப்பாங்க. அதையோட மெஷின் ப்ரோட்டா கண்டுபிடிச்சது நிறைய மெத்தட் எல்லாம் இருக்கு. இந்த கிருமி தான் அல்சர் வரக்கான காரணம். அப்போ இந்த கிருமி வந்து நிறைய பேர் எல்லாரும் இந்த கிருமி உலகத்திலே வாழக்கூடிய ஒரே இடம் மனிதனோட இறைப்பை சுவர் மட்டும்தான், வேற எங்கேயும் கிடையாது. ஏன்னா இந்த இறைப்பை சுவர் வாழ்றதுக்கான அற்புதமான சூழ்நிலை. இந்த ஏரியால வந்து வேற எதுவுமே போய் ரீச் ஆகாது.
இது உள்ள போகும்போது அந்த மியூக்கஸ் கிளாண்ட் வந்து ஓட்ட போட்டு போறதுனால அப்ப அதுக்குள்ள ஆசிட் போறதுனால வயிறு புண்ணாகுது. எஸ், ஆசிட்னால புண்ணாகிறது. பட் அந்த ஆசிட் எப்படி அந்த மியூக்கஸ் கிளாண்ட் வழியா போகுது அப்படின்னா இந்த கிருமி போகும்போது ஏற்படுத்தின ஓட்டை அங்க போய் குட்டி போட ஆரம்பிச்சிருது. இங்க நல்லா வசிக்கும் இந்த கிருமிங்கிறது. அவங்களோட இந்த மாதிரி உங்களுக்கு அல்சர் வந்துருச்சுன்னா இந்த மாதிரி பர்னிங் சென்சேஷன் இருக்கும், வயிறு எரியும். எஸ்பெஷலி வந்து நீங்க சாப்பாடு சாப்பிடலீங்கன்னா லேட்டா சாப்பிடும் போது உங்களுக்கு அந்த புண்ணு மேல ஆசிட் போட்டு வயிறு நல்லா எரியும். நைட்டு நடுராத்துல திடீர்னு எந்திரிச்சு வயிறு எரியுதுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வாய் துர்நாற்றம் அடிக்கும், மோசன் போகும்போது கருப்பா போகும். இதெல்லாம் வந்து இந்த கிருமி அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு வந்து நீங்க மெடிக்கல் வந்து 14 நாள் கிட்டு கிடைக்கும், அதை சாப்பிட்டே வந்து கிருமி போயிடும். மெயினா வந்து புரோட்டீன், பி காம்ப்ளெக்ஸ் ரிச் எடுத்தா இந்த புண்ணு ஆறிட சீக்கிரமா, இம்யூனிட்டி ஸ்ட்ராங்கா இருந்து இந்த கிருமி அழிஞ்சிடும். சிம்பிள். அல்சர் ஜஸ்ட் 30 days போதும். அப்போ இந்த வயிற்றுக்குள்ள வரக்கூடிய ப்ராப்ளம் அல்சர், இந்த கேஸ்ட்ரிக் நல்லாது உங்களுக்கு அந்த அசிடிட்டி மேல போகும்போது, ஆசிட் மேல போகும்போது அதுதான் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம். உங்களுக்கு வந்து அந்த எரியுது, உங்களுக்கு ஹார்ட் பர்ன் வருது, எல்லாம் வரக்கூடிய காரணம். அடுத்து நீங்க பண்ணக்கூடிய தவறு உங்களுக்கு அதை எப்படி சரி பண்ணாலும் உங்களுக்கு சொல்ல போறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி மலக்குடல். அந்த மலக்குடலுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏரியா இருக்கு. ஓகே, இந்த சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா டியோடனம் வந்து பிரியும். நான் தனியாக உங்களுக்கு காமிக்கிறேன். வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இறைப்பையிலிருந்து கூழ் மாதிரி ஆனதுக்கு அப்புறம் ஒரு வால்வு ஓப்பன் ஆகி இந்த சிறுகுடல் டியோடனல் ஆஃப் ஸ்மால் இன்டெஸ்டைன் ஓட்டு இருக்கு இல்லையா, அங்க வரும் சாப்பாடு கூழ் மாதிரி ஆகி. அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெள்ளை கலர் நீட்டமா இருக்கு இல்லையா, ஒரு விரல் சைஸ், இது வந்து பேன்கிரியாஸ் கணையம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்சுலின் உட்பட ஏகப்பட்ட என்சைம் சுரந்து அங்க டியோடனம்குள்ள தள்ளும். அதே சமயத்துல வந்து பச்சை கலர் பைப் தெரியும், அது வந்து பித்தப்பையிலிருந்து வரக்கூடிய பித்த நீர், பைல் டக்ட். இந்த பித்த நீரும் இந்த கணையத்துல வரக்கூடிய என்சைம் ஒரே மாதிரி கலந்து டியோடனம் கூட கலக்கும். இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான பார்ட், சிறுகுடலுடைய முக்கியமான. இந்த சிறுகுடலுக்குள்ள என்ன நடக்கும்னா இந்த என்சைம், பைல் இதெல்லாம் சேர்ந்து உங்களுடைய சாப்பாடு கூழ் மாதிரி வயிற்றுக்குள்ள வந்து இறைப்பைக்குள்ள ஜஸ்ட் கூழ் மாதிரியாகும். புரோட்டீன் மட்டும் கொஞ்சம் பிரிச்சு சில அமினோ ஆசிட் யூஸ்க்கு எடுத்துக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா மத்த எல்லாமே இங்க வந்துதான் உங்களுக்கு வந்து சத்தா பிரியும். இந்த சத்தா பிரியும் இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த கழிவுகள் சேர்ந்து, கழிவு ஏன் சேர்ந்துன்னு பார்க்க போறோம். கழிவுகள் சேர்ந்து இந்த ஏரியா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. அந்த குடலுடைய லேயர்ஸ் இப்படித்தான் இருக்கும். இந்த வளைஞ்சு 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 இருக்கு, இதுக்கு பேர் எபிதீலியம் செல் பேரு. இந்த எபிதீலியம் செல்ஸ்ங்கிறதுதான் நம்ம சத்துக்களை வந்து உறிஞ்சுறது. ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த எபிதீலியம் செல் எப்படி இருக்கு தெரியுமா, காமிச்சு நீங்க பயந்துருவீங்க. இதை இன்னைக்கு வந்து நோய் வர்றதுக்கான மெயின் காரணம் இந்த மாதிரி இருக்கும். ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா லீக்கி கெட்னு பேரு. அந்த எபிதீலியம் நீங்க சரியா மென்னு சாப்பிடறது இல்ல, சரியா டைஜஷன் ஆகிறது இல்ல, சரியா சத்துக்கள் எடுத்துக்கிறது இல்ல. சாப்பாடு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மலம் கழிக்கும் போது அந்த கடலை பொறுத்து கருவேப்பிலையில அப்படியே வெளியே வரும். அப்ப எந்த மாதிரி சாப்பிட்டு போய் உங்களுக்கே புரிஞ்சிடும். நீங்க மலம் எப்படி வரணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காமிக்கிற மலத்தை வச்சே நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி கிட்டத்தட்ட உங்க மலம் வந்து இந்த ஷேப்ல இருக்கணும். ஷேப் நம்பர் 4. என்னங்க அசிங்கம் இதெல்லாம் காமிக்கிறீங்க நினைச்சுக்க வேண்டாம். இது உங்களோட ஆரோக்கியத்துடைய, நீங்க வந்து லேபுக்கே போகாம நீங்க காலையில வந்து பாத்ரூம் போகும்போது பாட்டம் தெரியும். இந்த கட்டி கட்டியே சின்ன சின்ன பீஸ் இருக்கு இல்லையா, பயங்கரமான கான்ஸ்டிபேஷன் அர்த்தம். அதுக்கப்புறம் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஸ்டெப்பா வரும், கெட்டியா வரும், மைல்டு கான்ஸ்டிபேஷன். கொஞ்சம் கெட்டியா ஆனா லேசா ஸ்டெப்பா இருந்தா இட்ஸ் ஓகே. பட் அதுவே நாட் ஓகே. இந்த 4வது இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஷேப். இது நீங்க ப்ராப்பரா நீங்க சாப்பிட்டு இருக்கீங்க, உங்களோட இந்த 3 ப்ராசஸ் கரெக்டா நடந்துக்குங்கிற அறிகுறியும் இந்த 4வது ஸ்டெப் தான். நீங்க நல்லா மென்னு சாப்பிட்டு இருக்கீங்க, அப்ப அந்த கூழ் மாதிரி ஆயிருக்குது, இறைப்பைக்குள்ள உணவு கூழ் மாதிரி ஆயிருக்குது. அதுக்கப்புறம் சத்து கரெக்டா பிரிக்கப்பட்டிருக்குது, கழிவு சரியா வெளியேறி இருக்கிற அர்த்தமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷேப் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த முனை இருக்குது இல்லையா, கடைசி நீங்க இது வந்து ஸ்டார்டிங் முனை, அதை பார்க்க முடியாது. முடியும் போது வந்து இந்த முனை இப்படி இருக்கணும், இப்படி முனையணும் அந்த மலம். இந்த குழந்தைங்கள சின்ன குழந்தை உட்காரும் போது கருத்து பார்த்து தெரியும். இப்படி ஷேப்பா இருந்து இது ஒரு முடியும், ஒரு ஷார்ப் எண்டில் முடிக்கணும். அப்பதான் மலம் கம்ப்ளீட்டா வெளியேறிக்குன்னு அர்த்தம்.
அப்புறம் இதெல்லாம் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பீஸ் வந்து தண்ணீர் மிதக்கும், நார்ச்சத்து பத்திலன்னு அர்த்தம். சில பேருக்கு டைரியா மாதிரி போகும். இது எல்லாமே தவறு. சோ எனக்கு தெரிஞ்சு என்னோட கம்யூனிட்டிக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லாரும் சொல்ற இந்த மாதிரி வர்றதில்லை அப்படின்னு. சோ நம்ம சொல்ற மெத்தட ஃபாலோ பண்ணாவே அதுக்கு நீங்க எப்படி வெரிஃபிகேஷன் பண்ணலாம்னா இந்த 4ஆம் நம்பர் மாதிரி உங்க மலம் வரணும். முடிஞ்சா இதுக்குன்னே ஒரு இந்தியன் டைப் டாய்லெட்ல கொஞ்சம் தள்ளி உட்காந்து செக் பண்ணி பாருங்க. இத சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஆரோக்கியத்தை வந்து சரி பண்ணிட்டீங்க, ஆரோக்கியத்தை முதல் படி எடுத்து வச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப இதை சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும் உங்களுக்கு ஒரு சொல்லுங்க. அதாவது சீக்ரெட் நீங்க வந்து எப்பவுமே யங்கா இருக்கணும் அப்படிங்கிற சீக்ரெட் என்ன தெரியுமா? நல்ல செரிமானம். வள்ளுவர் என்ன சொல்றாரு? மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு. எப்போ அருந்தியது அற்றது போட்டு அற்ற ஜீரணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு அடுத்த வேளை சாப்பாடு சாப்பிடும். சரியான ஜீரணம். 2வது கழிவில்லாத உடல். உடம்புக்குள்ள கழிவு சேரக்கூடாது. கழிவு எப்ப சேரும் உங்களுக்கு தெரியும். சரியா மென்னு சாப்பிடல கழிவு. கண்டதுல இந்த பூச்சிக்கொல்லி மருந்து போட்ட காய்கறி பழங்கள் சாப்பிடுறோம், அலோபதி மெடிசன் சாப்பிடுறோம், இது எல்லாமே கழிவுதான். ஃபாரின் மெட்டீரியல்ஸ் ஆல் ஆர் டாக்ஸிக்ஸ். நிறைய பேர் வெயிட் குறைக்கிறேன்னு பேர் வழின்னு சொல்லி போட்டு வேகமா வெயிட் குறைக்குது. ஃபேட் கரைஞ்சு அதுக்குள்ள இருக்கிற ஹெவி மெட்டலா டாக்ஸிக்கா வெளியே வந்து பாடி வந்து சைடு எஃபெக்ட் வந்து இறக்குறவங்க கூட போயிடும். 3வது வந்து பாத்தீங்கன்னா கிளீன் கோலன். கோலன் வந்து பாத்தீங்கன்னா கிளீனா இருக்கணும். மலக்குடல் கையை உள்ள, அதாவது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நிறைய மெத்தடுக்கு உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அப்ப நல்ல டைஜஷன் நடக்க என்ன பண்ணும், டீடாக்சிகேஷன் என்ன பண்ணும், கிளீன் கொடுக்கும். இந்த 3 உங்களுக்கு சொல்ல போறேன் நான். முதல்ல இதுல ஏன் வந்து சரியா நடக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியுமா? காரணம் எதனால வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நடக்கிறது இல்லை அப்படின்னா இதுதான் ரீசன். நம்முடைய உணவு பழக்கம். டிவி பார்த்துட்டு சாப்பிடுறது, மொபைல் பார்த்துட்டு சாப்பிடுறது, நார்ச்சத்து உணவு சாப்பிடுறது இல்ல, லேட் அதெல்லாம் சொல்றேன் உங்களுக்கு. மென்னு சாப்பிடுறது இல்ல, அவசர அவசரமா சாப்பிடுறது, அந்த வாயில உமிழ்நீர் எதுக்கு சொல்றது நிறைய பேருக்கு தெரியுது இல்ல. அந்த உமிழ்நீர் அவ்வளவு விஷயம் இருக்குது. நீங்க யாருக்காவது புண்ணு வந்துருச்சுன்னா புண்ணு மேல எச்சில் துப்பி பாருங்க, புண்ணு சீக்கிரம் ஆறிடும். அவ்வளவு ஆன்டி பாக்டீரியல் அது அமிலேஸ் இருக்கு. அது வந்து இங்கே கிட்டத்தட்ட 50% டைஜஷன் வாயில் நடக்கணும். அடுத்து பிசிக்கலா ஆக்டிவா இருக்கணும். அப்பதான் டைஜஷன் நல்லா இருக்கும். இது வந்து தீ எரியணும் அப்படின்னா நீங்க பிசிக்கல் அதுதான் பர்ன் த கலோரிங்குவாங்க. பிசிக்கல் ஆக்டிவா இருக்கணும். டெய்லி 1 மணி நேரம் ஒர்க் அவுட் கொடுக்கணும். அப்புறம் இந்த குடல் சுத்தம் இல்லாம இருக்கிறது, ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறது, ஸ்லீப் பேட்டர்ன், நார்ச்சத்து பி காம்ப்ளெக்ஸ் டிஃபிஷியன்சி நம்பர் 1 ரீசன். இன்னைக்கு யாரும் ஒரு நாளைக்கு 35 கிராம் நார்ச்சத்து நீங்க சாப்பிடணும். 5 கிராம் நார்ச்சத்து கூட நீங்க சாப்பிடறது இல்லை யாரும். பி காம்ப்ளெக்ஸ் உங்க பிளட் செக் பண்ண பார்த்தா B2 500க்கு மேல இருக்கணும். நான் பார்த்தல 99% பீப்புளுக்கு வந்து 200க்கு மேல இருக்கிறது இல்ல. ஆக்சுவலா ரிப்போர்ட் பிரகாரம் 200 நார்மல் தான். பட் 500க்கு மேல B2 இருக்கணும். அப்பதான் ஜீரண மண்டலம் நல்லா இயங்கும். இந்த 2 சத்து ரொம்ப முக்கியமான சத்து. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா LDHT, லேட் டின்னர், ஹெவி டின்னர். த நம்பர் 1 ரீசன் நான் சொல்லலாம். அதாவது ஆக்சுவலா இது அத்தனைக்கு பிரச்சனை உங்களுக்கு பெருசா போட்டிருக்கேன். ஒபேசிட்டி, உடல் பருமன், இதை எல்லாத்தையும் பாதிக்குது. அதுக்கு மெயின் காரணமே வந்து லேட்டா சாப்பிடுறது, நைட் 8 மணிக்கு அப்புறம் சாப்பிடுறது, ஹெவியா சாப்பிடுறது. நம்முடைய ஜீரணம் அப்படிங்கிறது காலையில நல்லா இருக்கும். சன்லைட்டுக்கு, அதாவது நம்ம இயற்கை ஒன்றி இருக்கணும். எந்த உயிரினங்களும் நைட் சாப்பிடாது எவ்வளவு பசியா இருந்தாலும். ஆனா நம்ம மட்டும்தான் வந்து மிட் நைட் 1 மணிக்கு ஸ்விக்கில ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். நைட் ஷிஃப்ட் பார்க்கணும்னு சொல்லிட்டு 2 மணிக்கு வந்து ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணாங்க கஃபேல போய் பார்த்துட்டு சமோசா பீஸா பர்கர்னு சாப்பிடுவாங்க. அதாவது அற்புதமான உடலை வந்து கெடுக்கிறதுக்கான மெயின் ஹேபிட் வந்து LDHT, லேட் டின்னர், ஹெவி டின்னர். இதெல்லாம் தான் காரணம். அப்ப இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து சரி பண்ணக்கான மெத்தட். ஃபர்ஸ்ட் உங்களுடைய உணவு பழக்கத்துல இந்த 5 பொன்னான விதிகளை ஃபாலோ பண்ணணும். எப்ப பசிக்குதோ அப்பதான் சாப்பிடணும். பசிக்கலைன்னா அமிர்தமே கிடைச்சாலும் சாப்பிடக்கூடாது. பசிக்கிறா அப்பதான் உங்க வயிற்றுக்குள்ள ஆசிட் சுரந்து ஆசிட் வந்து ரெடியா இருக்குன்னு அர்த்தம். நீங்க பசியாகி கொஞ்ச நேரம் சாப்பிடலீங்கன்னா பசி தான அடங்கிருச்சா ஆசிட் டைல்யூட் ஆயிடுச்சு, அப்ப சாப்பிடறது யூஸே இல்லை. நிறைய லேடிஸ் வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 9 மணி 10 மணிக்கு அப்புறம் சாப்பிடறத லேடிஸ்க்கு டயபெட்டிக் வரக்க மெயின் ரீசன். பசி இருக்கும் போது சாப்பிடணும், பசிக்காத போது சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ சாப்பிடுங்க.
இதைத்தான் சாப்பிடணும் அதான் சாப்பிடறது கிடையாது. என்ன பிடிக்குதான் சாப்பிடுங்க. ஆனா சாப்பிடும் போது ரிலாக்ஸ்டா சாப்பாட்டு மேல கவனம் வச்சு ஒவ்வொரு வாய் உணவையும் நல்லா மென்னு தோல் மாதிரி அரைச்சு அப்புறம் தான் உள்ள போகணும். ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது நெகட்டிவா இருக்கும்போது சாப்பிடாதீங்க. ஃபுல்லா இப்படி மெதுவா சாப்பிடும் போது உங்களுக்கு ஃபுல்லான ஃபீலிங் ஏப்பம் வரும். ஏப்பம் வர கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணிருங்க. சில்லி சிக்கன் ஆர்டர் பண்ணிருக்கீங்க, 10 பீஸ் கொடுத்துருக்கான், அது பிரியாணி காம்பினேஷன் செமையா இருக்குது, சாப்பிட்டு இருக்கீங்க, சாப்பிட்டாச்சு 8 பீஸ் 9 பீஸ் சாப்பிட்டாச்சு, கடைசியில் ஒரே ஒரு பீஸ் இருக்குது. அந்த ஒரு பீஸ்க்கு முன்னாடி ஏப்பம் வந்துருச்சு, அது போதுன்னு மைண்ட் சொல்லிடுச்சுன்னா அந்த ஒரு பீஸ் நீங்க தொடக்கூடாது. நீங்க முதல்ல சாப்பிட்ட 9 பீஸ் உங்களுக்கு பிரச்சனை ஒண்ணாது, அந்த ஒரு பீஸ் தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை. ஒண்ணு நிலத்தா இருப்பது, ஒரு குலோப்ஜி நிலத்தா இருப்பது, அந்த அதுதான் பிரச்சனை. பாடி சொன்னாலே ஸ்டாப். இந்த பொண்ணான விதியில ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வராது. அதுக்கப்புறம் உங்களுடைய டைஜஷன் அதுக்கப்புறம் வருதுன்னா அதுக்கப்புறம் தண்ணி குடிக்காது. எப்பவுமே தண்ணி குடிக்கும் போது நன்றி உணர்வோட அதை ரெஸ்பெக்ட் பண்ணி குடிங்க. தண்ணி பவருக்குன்னு இதை பத்தி நிறைய பேசிருக்கேன். உட்கார்ந்துதான் தண்ணி குடிக்கணும், நின்றுட்டு தண்ணி குடிக்க கூடாது. தண்ணி இன்ஃபேக்ட் சொல்ல போனா குடிக்க கூடாது, சாப்பிடணும். ஒவ்வொரு வாயா சிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இது குழந்தையில இருந்து நீங்க பழைக்கொள்ளணும். கடற்கரை எடுத்து ஊத்தக்கூடாது. அதான் வந்து ஜிஆர்டி ப்ராப்ளத்துக்கு நம்பர் 1 டெசிஷன் சொல்றாங்க. நின்றுட்டு வந்து வேகமா டொட சத்தோட குடிக்கிறது. உட்கார்ந்துட்டு கான்சியஸா சிப்பா குடிக்கணும். அதே மாதிரி மலக்குடலை வந்து மலம் பெருகணும், அந்த மலம் அந்த சேப் வரணும் அப்படின்னா யூ நீட் மோர் வாட்டர். இன்னைக்கு நிறைய பேர் நிறைய கரெக்டா தண்ணி குடிக்காதனால உடம்பு மற்ற பங்கன் தண்ணி பத்தினா மலக்குடலை ஊஞ்சி எடுத்துக்கும். அப்ப மலம் உருவாகிறது கான்ஸ்டிபேஷனா மாறிடும். அப்ப தண்ணி குடிக்கும் போது இந்த 3 விதி ஃபாலோ பண்ணுங்க. சாப்பிடும் போது 5 விதி தண்ணி குடிக்கும். அதே மாதிரி தண்ணி குடிக்கும் போது இன்னொரு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சாப்பிடும் போது தண்ணி குடிக்க கூடாது. சாப்பிடக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சுக்கலாம், சாப்பிட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு குடிச்சுக்கலாம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா டைஜஷன் மோஸ்ட்லி ப்ராப்ளம் வராது. அடுத்து உங்களுக்கு வந்து சில சத்துக்கள் ஜீரணமானோம்னா சில சத்துக்கள் வேணும். இன்னைக்கு நம்ம சாப்பிடல அந்த சத்துக்கள் இல்லைன்னு சொல்லிட்டேன். அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், இந்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். உங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி இந்த சப்ளிமெண்ட்ஸ் கேட்டு வாங்கி சாப்பிடலாம். நீங்க நார்ச்சத்து, த வேர்ல்டுல பெஸ்ட் ஃபைபர், தென் பி காம்ப்ளெக்ஸ். இப்ப ஸ்டாக் இல்ல, பயங்கர டிமாண்ட்ல போயிட்டு இருக்குது, அற்புதமானது. மில்க் செல் அருமையான ப்ராடக்ட். லிவருக்கு டீடாக்ஸ் வேணும், டைஜஷன், மோஷன் வெளியே ஒர்க். தென் பூண்டு, ஒரு பூண்டுல வந்து 200 பூண்டுடைய சத்து இருக்குது, அரிசியில இருக்கு. தென் திரிபாலா, பெஸ்ட் திரிபாலா. கோலன் கிளென்ஸ் பண்ணும், வெயிட் லாஸ்க்கு, டைஜஷனுக்கு, டீடாக்சிகேஷனுக்கு, ஏஜ் குறைக்கிறதுக்கு, கண்ணு பார்வை, கொலஸ்ட்ரால் எல்லாத்துக்கும் அற்புதமானது. ஆயுர்வேதிக் குருஜி சாக்ராஜி கேட்டப்போ அவர் சொன்னாரு, ஒரு மனுஷன் 100 வருஷம் வாழணும் அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு சீக்கிரம் என்ன சொல்லி சொன்னது என்ன தெரியுமா? திரிபாலா. திரிபாலானா 3 விஷயம்: அமலாக்கி, விபித்தாக்கி, கரித்தாக்கி. நெல்லிக்காய், தாண்டிக்காய், கடுக்காய். நெல்லிக்காய் வந்து இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும், தாண்டிக்காய் வந்து டீடாக்சி பண்ணும், கடுக்காய் வந்து மலக்குடலை கிளீன் பண்ணும். இந்த 3 இன்னைக்கு மார்க்கெட் கிடைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சரியா கிடைக்கிறது இல்லை. இதுல அந்த சத்துக்களை மட்டும் தனியா எடுத்து டேப்லெட், அதாவது நீங்க மார்க்கெட்ல 100 கிராம் பவுடர் வாங்குறதுன்னா இது ஒரு டேப்லெட் 10 ரூபாய்க்கு கம்மியாக சாப்பிடுறது ஒண்ணுதான். இது எப்படி தயாரிக்கணும் ஒரு வீடியோ நான் என்டர்டைன்மெண்ட் வீடியோ பேசி வாங்கி பாருங்க, தெரியும். அற்புதமான ப்ராடக்ட். ஜஸ்ட் ஒரு மாசத்துக்கு 600 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்றது மூலமா யூ கேன் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹோல் டைஜஸ்டிவ் சிஸ்டம். அடுத்தது நீங்க வந்து அடுத்து நான் சொன்னேன் டீடாக்சி பண்ணணும். டீடாக்சி அப்படிங்கிறது வந்து ஹோல் பாடி டீடாக்சி. நான் காலன் மட்டும் அடுத்து நான் சொல்ல போறேன் உங்களுக்கு. ஹோல் பாடி டீடாக்சிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன சத்துக்கள் எடுத்துக்கங்க. அவாய்ட் LDHD, லேட் டின்னர், ஹெவி டின்னர் அவாய்ட் பண்ணிருங்க. ஏன்னா அப்படி சாப்பிட்டு படுத்தீங்கன்னா நைட் வந்து பாடி என்ன ஆகும், ஒரு 11 மணிக்கு 10 மணிக்கு நீங்க சாப்பிட்டு படுக்க வச்சுக்க, அது ஜீரணமாயி முடிக்கிறதுக்கு ஒரு 2 மணி ஆயிரும். நைட்டு 11 மணிக்கு உங்க வயிறு காலி ஆயிரும். ஏன்னா 11 மணில இருந்து 2 மணி வரைக்கும் உங்க பாடியோட சர்வீசிங் டைம், நேச்சுரல் டீடாக்சிகேஷன் நடக்கும். நிறைய பேர் லேட்டா சாப்பிட்டு படுக்க அந்த நேச்சுரல் டீடாக்சிகேஷன் நடக்கிறதே இல்லை. தென் வந்து பார்த்தா ஸ்ட்ரெஸ் ஆகிறத குறைக்கணும். நான் ஆல்ரெடி யோக நித்ரா சொல்லி கொடுத்துருக்கேன். மிராக்கிள் மார்னிங் பயிற்சியில் இதுதான் மெயினா போக்கஸ் பண்றோம். மூச்சு பயிற்சி, நல்லா காற்று போயிட்டு வந்து அந்த காற்று மண்டலம் நல்லா வேலை செஞ்சாவே, சுவாசம் வேலை செஞ்சாவே உடம்போட கழிவு நீக்கம் நல்லா வேலை செய்யும். நான் கழிவு நீக்கம்னு சொல்றது ஹோல் பாடியோடைய டாக்ஸிக். தென் வந்து மெடிடேஷன். ஒரு சொல்றாங்க one big detox. I learned how to practice meditation daily so that I don't carry any negativity. உங்க மைண்ட வந்து டீடாக்ஸை பண்ணணும், அது ரொம்ப முக்கியம்.
இன்னைக்கு மைண்ட்லயே நிறைய பேருக்கு நெகட்டிவ் இருக்கு. சரி, உங்க ஸ்லீப் குவாலிட்டி, நல்ல அருமையான தூக்கம், ஆழ்ந்த உறக்கம் 10 மணிக்கு அப்புறம், ஆழ்ந்த உறக்கம் 2 மணி வரைக்கும். இந்த டைம் நம்ம பாடி டீடாக்சிகேஷன் நேச்சுரலா நடக்கூடிய டைம். நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த நேச்சுரலா டீடாக்சிகேஷன் பண்றதையுமே கட் பண்ணி விட்டுட்டோம், சிஸ்டத்தையும் ஃபெயில் பண்ணி விட்டுட்டோம். அப்ப டாக்ஸிக் சேர்ந்து 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 இது எப்படின்னா பாத்ரூம் வெளியே வர கழிவு பைப், அந்த கழிவு நீர் வெளியே வர பைப்பு அடைச்சு வச்ச மாதிரி உங்க வீட்டுக்குள்ள கழிவு நீர், டாய்லெட்ல இருக்கிற தண்ணி வெளியே போகாம, பிளஸ் பண்ண வெளியே போகாம அப்படியே தேங்கி வந்து பாத்ரூம்ல எப்படி நீங்க நினைச்சு பாக்கறதுக்கே அசிங்கமா இருக்கு இல்லையா? உங்க பாடிக்குள்ள அதை பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னா, நீங்க லேட்டா சாப்பிட்டு லேட்டா தூங்குறது. அந்த கிளீனிங் ப்ராசஸ் நடக்கிறதே அந்த நைட் டைம் தான். இதை பத்தி நான் நிறைய பேசியிருக்கேன். இதை பண்ணது அத்தனை பேர்த்தோட பாடியில மேஜிக் நடந்துட்டு இருப்போம். அடுத்து 3வது முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய பெருங்குடலை கிளீன் பண்றது. ஆல்ரெடி இந்த பெருங்குடல் கிளீன் பண்றத பத்தி இன்னைக்கு வந்து அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் சொல்ல நினைச்சேன். சோ தட் இஸ் மை மெயின் மோட்டோ இந்த மீட்டிங்கோட மெயின் மோட்டோ. 150 வருஷம் உயிர் வாழ்ந்த மனுஷனோட எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தப்போ லாஸ்ட் லைன் பாருங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த கோலன் ஒரு பேபி மாதிரி கிளீனா இருந்திருக்கு. 130 வயசுல இந்த ஆளு வந்து கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றிருக்காங்க பாஸ். இது வந்து ஹிஸ்டரி, ப்ரூவன். சர்ச்சில் இன்னும் அந்த ரெக்கார்டு இருக்கு. அப்போ அந்த மலக்குடல் கிளீனா இருக்கணும் அப்படின்னா, மலக்குடல் டெத் பிகின்ஸ் இன் த கோலன். உங்களுடைய சாவு எங்க ஆரம்பமாகும், உங்களுடைய பெருங்குடல் தான் சாவு ஆரம்பமாகுதுங்கிறாங்க. அங்க உருவாக்கக்கூடிய பாக்டீரியாஸ், ப்ரீபயோட்டிக்ஸ், ப்ரோபயோட்டிக்ஸ் அதான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கொடுக்காதனால அங்க கிருமிகள் வந்து நல்ல கிருமிகள் இருந்து கெட்ட பாக்டீரியா அதிகமாகி அதுல இருந்தா உங்களுக்கு வந்து பார்த்தா நோய் ஸ்டார்ட் ஆகுது. இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் மெயின் காரணம் கோலன் கிளீனா இல்லாம இருக்குது. கான்ஸ்டிபேஷன் வர காரணம் கோலன் கிளீன் இருக்கிறது. சத்துக்கள் உறிஞ்சப்படாத காரணம் கோலன் கிளீன் இல்லாம இருக்கிறது. அப்ப நீங்க என்ன பண்ணும், a clean colon is the first step to having a flat stomach. எத்தனை பேருக்கு வந்து தொப்பை இருக்கணும்னு நினைக்கிறீங்க? பிளாட்டா இருக்கணும் பார்த்தா, தொப்பை இருக்கக்கூடாது. எவ்வளவு பேருக்கு வேணும்? ஃபர்ஸ்ட் வேலை வந்து உங்க மலக்குடல் வந்து கிளீன் பண்ணணும். அப்பதான் அந்த வயிறு குறையும். ஐபிஎஸ் இருக்கிறது சால்வ் ஆகும், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் சால்வ் ஆகும், பைல்ஸ் பிரச்சனை சரியாகும், பவித்திரம் பிரச்சனை சரியாகும். மலக்குடல் கிளீனா இருக்கணும். அங்க வந்து நல்ல பாக்டீரியா மட்டும் இருக்கணும், நல்ல கெட்ட பாக்டீரியா இருக்கக்கூடாது. அப்ப இந்த கோலன் கிளென்சிங் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இப்படி இருக்கிற கான்சி இப்படி பண்ணணும் அப்படின்னா வெயிட் குறையும், பாடி நல்லா வேலை செய்யும், நல்ல தூக்கம் வரும், ஸ்ட்ரெஸ் இருக்காது, உடம்புல வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்காது. அப்ப இது நடக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கோலன் கிளென்ஸ் என்ன பெனிஃபிட் பாருங்க. டைஜஸ்டம் சூப்பரா இருக்கும், உங்களுடைய கான்ஸ்டிபேஷனே இங்க இருக்காது. எப்பவுமே பாத்ரூம் பண்ணா ஒரு நிமிஷத்துல வெளியே வந்துருவீங்க. உங்களுடைய எனர்ஜி பூஸ்ட் ஆகும், உங்களோட பாடியில விட்டமின்ஸ் மினரல்ஸ் அப்பதான் அப்சர்வ். நிறைய பேர் இறந்து சாப்பிட்டாலும் வேலை செய்யாது, ஏன்னா அந்த நியூட்ரியன் அப்சர்வ் ஆகிறது இல்லை. அந்த எபிதீலியல் செல் பூரா அடைச்சு கிடக்குது. உங்களுடைய கான்சென்ட்ரேஷன்லயே இட்ஸ் ஆல்சோ பிரெயின் இம்ப்ரூவ்ஸ் கான்சென்ட்ரேஷன். உங்களோட வெயிட் லாஸ் ப்ராப்பர். அதனால எங்களுடைய வெயிட் லாஸ் முதல்ல யாரு வந்தாலும் ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் வித் டீடாக்சிகேஷன். உங்களுடைய மலக்குடல் புற்றுநோய் இன்னைக்கு நிறைய பேருக்கு வரக்கூடிய, இன்னைக்கு புற்றுநோயில அதிகமா வரக்கூடிய நோய் மலக்குடல் புற்றுநோய். குழந்தையின்மை வர்றதுக்கு மெயின் காரணம் மலக்குடல்ல கிளீன் இல்லாம இருக்கிறது. உங்களுடைய பாடியில பிஹெச் பேலன்ஸ் இருக்காது, மலக்குடல் கிளீன் பண்ணாலும் பேலன்ஸ் ஆயிடும். மொத்தமும் உங்களுடைய ஆரோக்கியமே வந்து மலக்குடல் சுத்தத்துலதான் இருக்கு. அப்ப இந்த மலக்குடல் சுத்தம் இல்லைங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இதெல்லாம் சைன். ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும், கான்ஸ்டிபேஷன் இருக்கும், அடிக்கடி தலைவலிக்கும், டிப்ரெஷன் ஆவாங்க, மென்ஸ்ட்ரேஷன் பெயின் ஜாஸ்தியா இருக்கும், தூக்கம் சரியா வராது, இந்த மாதிரி ஆஸ்துமா ப்ராப்ளம் வரும், பின்னாடி இடுப்பு வலிக்கும். இது சொல்லிட்டே போல. இது ஆக்சுவலி ஒரு பேசிக்கா சொல்லிக்குது. உங்க ஸ்கின்னை பார்த்து சொல்லிடலாம். உங்களுடைய ஸ்கின் சைனிங்கா இருக்கணும். நீங்க குழந்தைகளை பாரு கான்ஸ்டிபேஷன், இன்னைக்கு குழந்தைகளுக்கே கான்ஸ்டிபேஷன் அது ஒரு கொடுமை. அப்ப இந்த கோலன் கிளென்ஸ் பண்றதுக்கு திஸ் இஸ் மை சீக்ரெட். டெய்லி பேசிஸ்ல என்ன பண்ணணும், மந்த்லி பேசிஸ்ல என்ன பண்ணணும், 4 மாசத்துக்கு ஒருக்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. திஸ் இஸ் மை ஹோல் சீக்ரெட் ஆஃப் மை கிளீன் கோலன். ஃபர்ஸ்ட் டீடாக்சிகேஷன் கிட்ட இருக்கு. அதாவது இந்த கழிவு வெளியேற்றக்கும் டெய்லி உங்க பாடி வந்து ஜீரணம் பண்றதை சரி பண்றதுன்னு சொன்னாரு. உங்களுக்கு ஜீரணத்தை சரி பண்றதுக்கான ஒரு 5 ப்ராடக்ட். ப்ரீபயோட்டிக் ப்ரோபயோட்டிக்ங்கிறது நல்ல கிருமிகளை டெவலப் பண்றது. நேச்சுரல்ங்கிறது பி காம்ப்ளெக்ஸ். நீங்க எல்லாருக்கும் பி காம்ப்ளெக்ஸ் குறைபாடு. அப்பதான் மெட்டபாலிசம் நடக்கும். அப்பதான் உங்களுக்கு எனர்ஜி போடும். இப்ப நீங்க மசாலா சாப்பிட்டு ஏன் எனர்ஜி டவுன் ஆகும், உங்களுக்கு பி காம்ப்ளெக்ஸ் டெபிசியன்சி அர்த்தம்.
இதெல்லாம் மாற்று சொல்லி விட்டமின் பாடி ஸ்மூத் பண்ணாது. மில்க் திசுங்கிறது அற்புதமான ஒரு மூலிகைங்க. அது வந்து பார்த்தா சீமை காட்டு முள்ளங்கியோட வேறுமே அது மாதிரி பால் நெறிஞ்சியோட பூ, இந்த ரெண்டோட காம்பினேஷன் கூட மஞ்சள். உங்களுடைய இன்னைக்கு லேட்டா தூங்குறீங்க, இன்னைக்கு அத்தனை நேரத்துக்கு போய் நீங்க ஸ்கேன் பண்ணி பாருங்க, 85% பேருக்கு ஃபேட்டி லிவர் கிரேடும் கிரேட் வரும். காரணம் இன்னைக்கு யாருமே வந்து 8 மணிக்கு முன்னாடி ஸ்கிரீன் ஆஃப் பண்றதுல 9 மணிக்கு போய் படுக்கிறது போகுது. அப்ப என்ன ஆகுது, உங்க லிவரோட வேலையை வந்து கழிவு நீக்கிறதா, அது அந்த வேலை செய்யாம லிவர்லயே கழிவு சேர்ந்தது. எப்படி இருக்கும்? நீ கட்டாயம் எல்லாத்துக்கும் நீ பெரிய ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடுறோம். அடுத்து நார்ச்சத்து. நார்ச்சத்துங்கிறது மெயின் ப்ரீபயோட்டிக், உங்க குடலை கிளீன் பண்றது. அடுத்து திரிபாலா, குடலுக்கு லிவருக்கு சேர்த்து ப்ராடக்ட். இது அட்லீஸ்ட் ஏதாவது சாப்பிடலாம். நீங்க 2 மாசம் எடுத்து பாருங்க, உங்களுடைய 3/4 மணி காணாம போயிடும். தென் மாசத்துக்கு ஒரு டைம் ஒரு நாளைக்கு ஃபாஸ்டிங் இருக்கு. ஜஸ்ட் வெஜிடபிள் சூப், வாட்டர், தட்ஸ் எனஃப். ஒரு நாளைக்கு, மாசத்துக்கு ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு டேட் பிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த சிஸ்டம் கொஞ்சம் ரிப்பேரிங் பண்ணிக்கிட்டோம். எனிமான ஒரு டெக்னிக் இருக்கு, அமேசான்ல கிடைக்கும், எனிமா கேன் கிடைக்கும், ஒரு 100 ரூபா 150 ரூபாய்க்கு கிடைக்கும். மாசத்துக்கு ஒரு டைம் எனிமா எடுத்தீங்கன்னா போதும். எப்படி எனிமா எடுக்கிறது அப்படின்னு இப்போ செப்பரேட் வீடியோ யூடியூப் போல நிறைய வீடியோஸ் இருக்கு. ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். மாசத்துக்கு ஒரு டைம், 4 மாசத்துக்கு ஒரு டைம் பேசிக் சாப்பிடுறது. எங்க டீம்ல வந்து நாங்க கல்ச்சர் வச்சிருக்கோம். லாஸ்டா மே 2ஆம் தேதி எல்லாரும் சாப்பிட்டோம். ஒரே ஒரு நாள் வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 100 பேர் கின்னஸ் ரெக்கார்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே நாள் மே 2ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் வந்த அன்னைக்கு நினைக்கிறேன் 100 பேர் ஒரே முட்டா பேசிக் சாப்பிட்டோம். அடுத்து செப்டம்பர் 2ஆம் தேதி பிக்ஸ் பண்ணிருக்கோம். தட் இஸ் சிஸ்டம். 4 மாசத்துக்கு இருக்க பேசிக் சாப்பிடணும். இந்த மாதிரி எப்படி வீட்டை வந்து டெய்லி கிளீன் பண்ணுவோம், வாரத்துக்கு ஒரு டைம் தண்ணி வச்சுலாம் துடைப்போம், வருஷத்துக்கு ஒரு டைம் தீபாவளிக்கு வந்து பூரா கிளீன் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம பாடி வந்து அது மெயினா மலக்கூடல இந்த 3 இந்த மாதிரி கிளீன் பண்ணிட்டு இருக்கோம். தினம் ஒரு டைம், தினம் இந்த மாதிரி சத்துக்கள் இருக்கும்போது டெய்லியுமே ப்ராப்பரா கிளீன் ஆயிரும். நீங்க டெய்லி கிளீன் பண்ணீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கறி பெருசு இருக்காது. 4வது 4 மாசத்துக்கு ஒரு டைம் பேசிக் சாப்பிடணும். ராஜபதி மாத்திரை தான் நான் பொதுவாக சஜஸ்ட் பண்றது. உங்களுடைய லேக்ஸ் ஆஃப் ருபீஸ் பணம் நீங்க இளமையா இருக்கிறது நிறைய நோய் இருந்து வெளியே போயிடும். அந்த காலத்துல எல்லா சித்த மருத்துவனுடைய ஆயுர்வேதங்களையும் ஃபர்ஸ்ட் எந்த ஒரு பேசுறதால முதல்ல பண்றது வந்து பார்த்தா மலக்குடலை கிளீன் பண்றதுதான். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தரும் கட்டாயம் ஃபாலோ பண்ண வேண்டியது. சொன்ன போது கேட்க மாட்டாங்க, பிரச்சனை வந்தக்கப்புறம் வருவாங்க. இக்னோரன்ஸ் த ரூட் அண்ட் ஸ்டெம் ஆஃப் ஆல் இவில். நம்ம அறியாமைதான் எல்லா நோய்க்கும் காரணமா இருந்தது. அதுக்கு வி கிரியேட்டட் த சிஸ்டம். இதெல்லாம் சொல்லி கொடுத்து வி கிரியேட் சிஸ்டம் கால் மிராக்கிள் மார்னிங். நீங்க நைட்டு சீக்கிரமே சாப்பிட்டு சீக்கிரமா தூங்கிட்டு காலையில் நேரத்து எழுந்திருச்சு இந்த மெடிடேஷன், பிராணயாமா, கோல் செட்டிங், நியூட்ரிஷன் பத்தி நாலேஜ், கம்ப்ளீட் ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்காக வி கிவன் தி சிஸ்டம். உலகத்துல எங்க வேணாலும் கிடைக்காது. அதாவது நம்ம ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்குது. நம்மளே கெடுத்து வச்சுட்டு உடம்ப கடைசியில குத்துதே குறையுதுன்னு சொல்ற மாதிரிதான். ஜஸ்ட் இந்த பாடி பத்தி ஒரு நாலேஜ் எடுத்துட்டு நான் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த மென்னு சாப்பிடுறது, இந்த மாதிரி கிளென்சிங் பண்றது, பசிக்கும் போது சாப்பிடுறது, வயிறு நினைச்சு நான் நம்ப சாப்பிடல, இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி ஹாஸ்பிட்டல் பக்கம் போக வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த அல்சர் பத்தி, கான்ஸ்டிபேஷன் பத்தி, பைல்ஸ் பத்தி என்ன டவுட் இருந்தாலும் யூ கேன் நோ புட் இட் இன் chat box. I will answer. ஃப்ரெண்ட்ஸ், உடம்பார் அழியின் உயிரால் அழிவர். உடம்பை வளர்க்கும் உபாயம் இருந்தே உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு திரும்ப அந்த காலையை சொல்லியிருக்காரு. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். இன்னைக்கு ஆரோக்கிய குறைபாட்டு காரணம் எதுவுமே கிடையாது, நம்முடைய அறியாமை தான். சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கேர் எடுக்காமத்தனுடைய விளைவு இன்னைக்கு பெரிய பிரச்சனையை மாட்டிட்டு இருக்கோம். இது வந்து வெளியே வரணும் அப்படின்னா ஒரு மருந்து மாத்திரை பத்தாது, சிஸ்டத்தையே மாற்றணும். We have beautiful system, make use of it. Now let's definitely உங்களுக்கு எல்லா கொஸ்டின் ஆன்சர் பண்ண. 50 ஆண்டு கால மலச்சிக்கல் குணமாகுமா? 100 வருஷம் மலச்சிக்கல் குணமாகும். Nothing to worry. Wait, I will start பண்ண இங்க வந்து. Okay, my mother affected ulcer last 10 years. எத்தனை வருஷம் அல்சர் இருந்தாலும் சரி 2 மாசம், அதிகபட்சமா 2 மாசம், ஒரே மாசம். யார் உங்களுக்கு வந்து லிங்க் கொடுத்தாங்களோ ஜஸ்ட் கேளுங்க. புரோட்டீன் பவுடர், பி காம்ப்ளெக்ஸ், மில்க் திசில், விட்டமின் சி, இந்த 4 ப்ராடக்ட் எடுங்க. வாய்ப்புண்ணுக்கு வரக்கு மெயின் காரணம் உங்களுக்கு ஃபோலிக் ஆசிட் பத்தாது, பி காம்ப்ளெக்ஸ் பத்தாது, இந்த மாதிரி உடம்பு வயிற்றுக்குள்ள இருக்கிறது வாயில தெரியும். சோ அது உங்களுக்கு வந்து சரி பண்ணிக்கலாம். நான் சொன்ன கோலம் கிளென்ஸ் பண்ணீங்கன்னாவே நீங்க கேட்கிற 3/4 கொஸ்டின் கேன்சர் வந்தாச்சு.
நெஞ்சரிச்சல் அதை சொல்லிட்டு அசிடிட்டி. நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்பர் ஆகல. அந்த 5 பிரின்சிபல் ஃபாலோ பண்ணுங்க. அந்த உங்களுக்கு வேணா இன்னொரு ஸ்லைடு காமிச்சிடறேன். உங்களுக்கு இந்த மாதிரி நோய் இருக்குது அப்படின்னா இந்த 2 ஸ்லைடை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. இது ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா அல்சருக்கு, இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம். இதுக்கெல்லாம் இது அல்சருக்கு, அல்சர் அண்ட் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்துக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த அசிடிட்டி இருக்கிறவங்களுக்கு இந்த 6 சப்ளிமெண்ட்ஸ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. சாப்பிட லேட் ஆச்சுன்னு நெஞ்சரிச்சல் வரணும். ஆசிட் வந்து அந்த உங்களுக்கு அந்த வால் இருக்கு அது லூஸா இருக்குன்னு அர்த்தம். அந்த ஈசோபிகஸ்க்கு வயிற்றுக்கு இருக்கிற வால் வந்து லூஸ் ஆகிறனால ஆசிட் மேல வந்துருது. அதை ஸ்ட்ராங் பண்றதுக்கு யூ ஹேவ் டு டேக் சப்ளிமெண்ட் லைக் புரோட்டீன் பவுடர், மல்டிவிட்டமின், இந்த பேசிக்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா அந்த வால் வந்து டைட் ஆயிடுது. நான் சொன்ன அந்த 5 சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துட்டு போதும். வாயு ஏப்பம் வர்றதுக்கு மெயின் காரணம், அதாவது ஏப்பம் வந்து 2, உங்களுடைய சாப்பாடு போதுன்னு சொல்றது ஒரு ஏப்பம். 2வது வந்து பாத்தீங்கன்னா ஈசோபிகஸ் அந்த வால் வரக்கூடிய டேமேஜ் தான் உங்களுக்கு கேஸ் வெளியோட காரணம். அதாவது கேஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா பெர்மிட்டேஷன் ப்ராசஸ்ல கேஸ் ஃபார்ம் ஆகும். அது வந்து நேச்சுரல் ப்ராசஸ். ஆனா அந்த கேஸ் வந்து பெருங்குடல் வழியே போய் அனஸ் வழியே கேஸ் வெளியேறணும். கேஸ் வெளியேறது இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். அந்த கேஸ் அங்க போகாம இந்த உணவு குழாயிலேயே மேல வந்தாவோ இல்ல டியோலம்ல போய் உங்களுக்கு வந்து மூட்டுல படிஞ்சாவோ தட் இஸ் த கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம். ஆர் அந்த கேஸ்ட்ரிக்னால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க புண்ணு வந்துச்சுனால கேஸ்ட்ரைட்டிஸ் சொல்லுவாங்க. தட் இஸ் த டிசீஸ். அதாவது கேஸ் வரதுல ஒரு நோய் கிடையாது. அது இஸ் நேச்சுரல் ப்ராசஸ் ஒரு பெர்மிட்டேஷன்ல. ரைட் செஸ்ட் பித்தப்பை கல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது ரைட் சைடு வந்தா இங்கதான் உங்களுக்கு பித்தப்பை இருக்கு. மெஜரா வந்து பாத்தீங்கன்னா பித்தப்பை கல் வரும்போது இங்க பெயின் வரும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் பித்தப்பையில கல் இருக்கு. அப்படி கல் இருந்தாலும் நீங்க சப்ளிமெண்ட் போது சின்னதா இருந்தா கரைச்சிடலாம். பித்தப்பையில இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பித்தப்பை எடுத்திருக்காங்க, பித்தப்பை எடுத்திருந்தா ஒண்ணு பித்தப்பைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் பேக் மாதிரி. உங்க கொழுப்பை ஜீரணம் பண்ணக்கூடிய பைல் அப்படிங்கிற ஜூஸ் வந்து அதை ஸ்டோர் பண்ணி லிவர் ப்ரொடியூஸ் பண்ணி அங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். இப்ப பித்தப்பை இல்லைன்னா என்ன ஆகும், லிவர் ப்ரொடியூஸ் பண்ணி அப்பத்திக்கப்ப கொடுத்துட்டு இருக்கும், ஸ்டோர் ஆயிருக்காது, கொஞ்சம் ஜீரண பலர் வரும். லைக் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கொழுப்பைட்டுங்களை சாப்பிட்டு ஜீரணமாகுது, அதனால கொழுப்பைட்டுகளை கொஞ்சம் குறைச்சிருக்கீங்க, அவ்வளவுதான். பைல்ஸ் வந்து வெளியே வந்துருச்சுன்னா வந்து 3 ஸ்டேஜ் இருக்குது. கொஞ்சமா வந்துருச்சு அப்படின்னா சரியாயிரும். பட் ஸ்டேஜ் 2 அதாவது கிரேட் 2 கிரேட் 3 பைல்ஸ் வந்தா யூ நீட் டு கோ ஃபார் சர்ஜரி. ஒரு டைம் சர்ஜரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பைல்ஸ் வராம பாத்துக்கலாம். சாப்பிடவே தோன்றாம இருப்பதற்கு என்ன காரணம், ஏற்கனவே சாப்பிட்ட சாப்பாடு சரி ஜீரணமான அர்த்தம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த எபிதீலியல் செல்ஸ் வந்து அடைச்சு கிடக்குன்னு அர்த்தம். சத்து உறிஞ்சு படுறதுல பெஸ்ட் வந்து கொரோனா டைம் கிளென்ஸ் பண்ணிருங்க, அவ்வளவுதான். ஆட்டோமேட்டிக் பசியாக ஆரம்பிச்சிடும். எல்லா பிரச்சனைக்கும் ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன தெரியுங்களா, கிளீன் யுவர் காலன். மலை குடலை கிளீன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அதுக்கப்புறம் பிரச்சனை இருந்துச்சுன்னா அப்புறம் சொல்லுங்க. நான் வந்து அடுத்து என்ன சொல்றேன், 90% பீப்புளுக்கு அப்படியே பிரச்சனை சரியாயிடும். நீங்க அது என்ன பிரச்சனை சரி, பிம்பிள்ஸ் வருது, முடி கொட்டுறதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே சரியாயிடும். சாப்பாட்டுக்கு அப்புறம் பனானா சாப்பிடக்கூடாது, பழங்கள் சாப்பிட. ஏன்னா நம்ம வயிற்றுக்குள்ள பெர்மிட்டேஷன் ப்ராசஸ் நடக்கும். இப்ப பழங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெர்மிட்டேஷன் டைமும் சாப்பாடோட பேஸ் டிஃபர் ஆகும். அதனால இப்ப பழங்கள் வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு அப்புறம் சாப்பாடு சாப்பிடணும். சாப்பாட்டுக்கு அப்புறம் நீங்க வந்து அந்த கடலை மிட்டாய் மாதிரி சாப்பிடலாம், நாட்டு சுகர், கார்போஹைட்ரேட் அதெல்லாம் சாப்பிடலாம். அதனால அந்த ஃபர்ஸ்ட் நல்லது கேட்டீங்க. ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பாட்டுக்கு அப்புறம் சாப்பிடக்கூடாது, சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிடணும். நைட்டு சாப்பாட்டுக்கு அப்புறம் பனானா சாப்பிடுறது நல்ல வழக்கம் கிடையாது. நைட்டு டின்னருக்கு முன்னாடி நீங்க பனானா சாப்பிடுங்க. இட்ஸ் a குட் ஃபைபர். காலையில மோசம் கூட ஹெல்ப் பண்ணும். அதான் நீங்க நிறைய கேட்டு பித்தம் அதிகமா இருக்காரு, பாடி ஹீட்டு, என்ன தேய்ச்சி குளிங்க சரியாயிரும். GFA esophagus வந்து operation by seeing monometric pH study and endoscopy test. Can I stop that? Most of the doctor said this is the way. Can you please? Definitely உங்களுக்கு ப்ராப்ளம் ஈஸியா சரியாயிருங்க செந்தில்குமார். நோ, அதெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க எங்கேயுமே ரூட் காஸ் கை வைக்க மாட்டாங்க, சிம்டம் மட்டும் தான் சரி பண்ணிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு என்ன தெரியும் பண்றாங்க, அசிடிட்டிக்கு வந்து ஆசிட்டே ப்ரொடியூஸ் பண்ணாம மருந்து கொடுத்துறாங்க. உங்க ஸ்டொமக்ல ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணா ஆசிட் வெளியே வருது, ஆசிட் ப்ரொடக்ஷனே கட் பண்ணிடுறாங்க. அதுதான் பிரச்சனை. அப்பதைக்கு அசிடிட்டி இருக்காது, ஆனா பின்னாடி நிறைய பிரச்சனை வரும். சாக்கடிக்கிறதுக்காக ஒயர் கட் பண்ணி விடுற மாதிரி சாக்கடிக்கிறதுதான். ஆனா அந்த பர்பஸ் என்னவோ அந்த சிஸ்டம் வேலை செய்யாது. சலைவா ப்ரொடக்ஷன் கம்மியா இருக்கு அப்படின்னா எஸ் உங்களுக்கு வந்து நீங்க வாட்டர் இன்டேக் அதிகப்படுத்துங்க, புரோட்டீன் இன்டேக் அதிகப்படுத்துங்க, வாய் திறந்து சாப்பிடறது குறையுங்க. இன்டர்வல் ஃபர்ஸ்ட் காலன் கிளென்சிங். தென் வந்து பாத்தீங்கன்னா டேக் ரிச் இன் ஃபைபர், பி காம்ப்ளெக்ஸ், மில்க் திசில். IBS எல்லாம் ஈஸியா 15 days 1 month IBS சரியாகும். உங்களுக்கு IBS வந்து 2 இருக்கும். ஒன்னு டைரியாவா போகும், சில பேருக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ஆல்டர்னேட்டிவ் போகும். உங்களுக்கு எந்த மாதிரிங்கிற வந்து நீங்க கவிப்பிரியா உங்க யாரு லிங்க் கொடுத்தாங்களோ அவங்க மூலமா கான்டாக்ட் பண்ணுங்க. தென் ஐ வில் சஜஸ்ட். பித்தப்பை ரிமூவ் ஆச்சுன்னா அவங்க என்ன சாப்பிடலாம், என்ன எடுத்துக்கலாம், என்ன வேணா எடுத்துக்கலாம். நல்ல கொஸ்டின். அதாவது
பொதுவாவே இந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனை வரங்க என்ன கிட்ட கேட்பாங்க, சார் என்ன சாப்பிடுறதுன்னு. நீங்க சாப்பிடாம இருந்தீங்கன்னாவே நிறைய பிரச்சனை சரியாது. மாஸ்க் கொட்டையும் பாருங்க, சில சாப்பாட்டு போறீங்க அந்த மாதிரி பித்தப்பை எடுத்துருச்சுன்னா ரிச் இன் ஃபேட், டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இந்த மட்டன், டீப் ஃப்ரை பண்ண ஐட்டம் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கங்க. இல்ல நம்மளுடைய சப்ளிமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா omega-3, CH பேலன்ஸ், அதே மாதிரி மில்க் திசில் வந்து எடுத்துக்கங்க. உங்களுக்கு லிவரே அந்த வேலையை பார்த்துக்கும். பித்தப்பை செய்யற வேலையை வந்து லிவரே பார்த்துக்கும். அதுக்கு வந்து நீங்க லிவர் நல்லா இருக்கணும் அப்படின்னா மில்க் திசில் ப்ராடக்ட் எடுத்துக்கங்க. பித்தப்பை எடுக்கிறது வந்து எங்க அம்மாவுக்கு எடுத்திருக்குது 20 வருஷம் முன்னாடி எடுத்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க எல்லாமே மட்டன் சாப்பிடுறாங்க, எல்லாமே சாப்பிடுறாங்க. காரணம் அவங்க மில்க் திசில் சாப்பிடுறாங்க. 10 வருஷமா அவங்க எல்லாமே எடுத்துக்காங்க. 10 வருஷம் பிரச்சனை இருந்துச்சு. நல்ல வேலை இது அந்த கவனம் பித்தப்பை எடுத்து பத்தி அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபேட்டி லிவர் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் நாட் அட் ஆல் ப்ராப்ளம். கேலக்சி அது 4 நாளைக்கே ஃபேட்டி லிவர் இருக்கிற பட்சத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நீங்க 85% பீப்புளுக்கு இருக்குது. இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். அப்படி இருந்தாலும் கியூர் பண்றதுக்கு வந்து எங்கிட்ட ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் தட் இஸ் கால்ட் மில்க் திசில். அந்த ப்ராடக்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது சரியாயிடும். காலையில் தொடர் விக்கல் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டயாஃப்ராம் இருக்கு இல்லையா, அது வந்து மூவ்மெண்ட்ல வந்து ப்ராப்ளம் இருக்கு அர்த்தம். எங்களுடைய மார்னிங் ப்ரேயருக்கு வந்து நீங்க அந்த பிராணாயாமா பண்ணுங்க, நல்லா மூச்சு பயிற்சி பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த விக்கல் ப்ராப்ளம் வந்து சரியாயிடும். என்ன விக்கல் என்னன்னா அந்த டயாஃப்ராம் வந்து ஸ்ட்ரக் ஆகிக்கிறது. காலையில் நீங்க தூங்கி ஒண்ணு நீங்க படுக்கிற பொசிஷன் ப்ராப்ளம் இருக்கலாம், குப்பரப்படுத்திட்டு வந்து மூச்சு விடுறீங்க அப்படின்னா அந்த டயாஃப்ராம் அமுத்திட்டு இருக்குன்னா காலையில் எந்திரிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா அது ஸ்ட்ரக் ஆயிக்கும். நீங்க கை இப்படி மேல தூக்கி வச்சுட்டு ஒரு மூச்சு எடுத்து ஹோல்டு பண்ணிக்கங்க, அப்புறம் மூச்சு மெதுவா விடுங்க. 2 minutes விக்கல்ஸ் நின்றோம். 8 years பேபிக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் இருக்கவே கூடாது. அப்படி இருக்குதுன்னா அவ்வளவு சத்து குறைபாடு இருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பா அதுக்குன்னு தனி கிட்ஸ்க்குன்னு தனி ப்ராடக்ட் இருக்குது. உங்களுக்கு யார் லிங்க் கொடுத்தாங்களோ அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. ராஜபேதி மாத்திரை எடுத்தா மோசன் போறப்ப ஆட்டோமேட்டிக்கா நின்றுமா, நின்றும். அப்படி நிக்காட்டி அதுக்குள்ளேயே நிக்கிறதுக்கு ஒரு பவுடர் இருக்குது, ஒன்னும் ஒய்ப் பண்ணிக்க வேண்டியதில்லை. அந்த பவுடர் தேன்ல கரைச்சு கொடுத்தா ரெடி ஆயிடும். எஸ், அதாவது வந்து சப்ளிமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிந்தட்டிக்கா சாப்பிட்டீங்கன்னா நிறைய சைடு எஃபெக்ட் வரும். அதனாலதான் நீங்க வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலா சாப்பிடணும். நீங்க சொல்ற சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் என்ன கேட்டீங்கன்னா இட்ஸ் சிந்தட்டிக் ஃபார்ம். சிந்தட்டிக் அப்படின்னாவே உதாரணத்துக்கு வந்து சோய் புரோட்டீன் இருக்குதுன்னா சோயா பீன்ஸ் வந்து ஐசோஃபிளேவான ஒரு இன்கிரிடியன்ட் இருக்கு. அது வந்து நம்மளோட ஈஸ்ட்ரோஜன், நம்ம பாடிக்குள்ள சொல்ற ஈஸ்ட்ரோஜன்ங்கிற ஹார்மோன் மாதிரியே இருக்கு. அப்ப அந்த மார்க்கெட்ல கிடைக்கிற நீங்க சோயா புரோட்டீன் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் அதிகமா சுரந்து என்னெல்லாம் பிரச்சனை வருமோ, டைரி ஆகிறது, தலை சுத்தல் வர்றது, உங்களுக்கு வந்து அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் எல்லாமே நடக்கும். அதனாலதான் நியூட்ரலைட் புரோட்டீன் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது அந்த ஐசோஃபிளேவான தனியா பிரிச்சு எடுத்துட்டு ஐசோலேட்டட் புரோட்டீனா கொடுக்குறாங்க. அதனாலதான் மார்க்கெட் புரோட்டீன் சாப்பிட வேணாம்னு சொல்றது அதுக்காக, ஈவன் சிந்தட்டிக் சப்ளிமெண்ட் சாப்பிடணும்னு சொல்றது அதுக்காக. உங்களுக்கு நான் ஒரு சார்ட் காமிக்கிற பாருங்க. அதாவது ஏன் வந்து சிந்தட்டிக் சாப்பிடக்கூடாது, ஏன் வந்து நேச்சுரல் சாப்பிடணும் அப்படிங்கறதுக்காக. ரெண்டுமே சப்ளிமெண்ட் தான். நீங்க லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா சிந்தட்டிக் சப்ளிமெண்ட், ஒரு விட்டமின் சி டேப்லெட் கெமிக்கலா ஃபார்ம் பண்றது. ரைட் சைடுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக், ஒரு பழங்கள் இருந்து இருக்கிறது. உங்களுக்கு பழங்கள் ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா அஸ்கார்பிக் ஆசிட் இருக்குது. ஆனா நீங்க இந்த மாதிரி சிந்தட்டிக் எடுத்தீங்கன்னா சைடு எஃபெக்ட் வரும். இந்த மாதிரி நேச்சுரல் எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சைடு எஃபெக்ட் வராது. ஆமா, அதுக்காக சொல்லிட்டு இருக்கோம் எப்பவுமே டோன்ட் கோ ஃபார் சிந்தட்டிக் சப்ளிமெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாரு உங்களுக்கு லிங்க் கொடுத்தாங்களோ அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதை ஃபர்ஸ்ட் நம்மளுடைய மலக்குடல் கிளீனா வச்சுட்டோம்னாவே நிறைய நோய்கள் வந்து வெளியே வந்துடலாம். நம்முடைய ஆரோக்கியத்துடைய முதல் படியே மலக்குடல் கிளீனா இருக்கிறதா. குழந்தையில இருந்தே அந்த கான்ஸ்டிபேஷன் மாதிரி பாத்துக்கணும். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மலக்குடல் கிளீனா இருந்தாவே நம்மளோட நிறைய நோய்கள் சரியாயிரும். ஆல் தி வெரி பெஸ்ட். கிளென்சிங் பண்ணுங்க, ஹாப்பியா இருங்க.